Kids for Christ. ஹலோ கிட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். இது பைபிளே முதல்ல உள்ள கதை. என்னன்னா த கிரியேஷன் ஆஃப் காட். அப்படின்னா ஆண்டவருடைய படைப்புகள். வாரத்தில் மொத்தம் எத்தனை நாள் இருக்கு? 7 நாள் இருக்கு இல்லையா? Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday and Sunday 7 days இருக்கு. ஸோ ஆண்டவர் இந்த படைப்புகளை மொத்தம் 6 நாள் படைச்சாரு. 6 நாள் படைச்சிட்டு 7வது நாள் இது ரெஸ்ட் டேஸ்னாரு. ஸோ இந்த 6 நாளில் 1வதுலேருந்து 6வது நாள் வரைக்கும் என்ன படைச்சிருக்காருன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். Are you ready? போலாமா? இந்த கதை பார்த்தீங்கன்னா எங்க பைபிளில் போட்டிருக்குன்னா ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல. ஓகே, ஆண்டவர் முதல்ல என்னத்தை படிச்சிருப்பாரு? கெஸ் பண்ண முடியுமா? ஓகே, இந்த பூமி வெறுமையா இருந்துச்சு அப்படி சொல்லும்போது பூமியில ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஒரு வெளிச்சம் கூட இல்லை. இப்போ இந்த ஒரு ரூம்ல இருக்கீங்க, அந்த ரூம்ல வெளிச்சமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க பார்க்க முடியுமா? உங்க பக்கத்துல யார் இருக்காங்க? பார்க்க முடியாதுல்ல. அப்ப வெளிச்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்ப முதல்ல ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். 2வது ஆண்டவர் என்ன உண்டாக்கினார் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம மேல நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு மேல? ஓகே, மேல வானம் இருக்கு இல்லையா? சோ ஆண்டவர் 2வது நாள் வானத்தை படைச்சாரு. 3வது நாள் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த எல்லா தண்ணி காரியங்களையும் படைச்சாரு. அப்பனா ஆறு, கடல், இது எல்லாத்தையும் படைச்சாரு. அதே 3வது நாள்ல ஆண்டவர் வானத்தை படைச்சு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கீழே ஓகே இந்த நிலத்துல இருக்கிற இந்த புல்லு, விதைகள், எல்லா வகையான செடிகளை ஆண்டவர் அந்த அன்னைக்கு படைச்சாரு 3வது நாள். 4வது என்ன படைச்சிருப்பாரு? வானம் இருக்கு. வானத்துல நீங்க என்ன பார்க்கலாம்? ஓகே, வானத்துல சூரியன் இருக்கு இல்லையா? சூரியனும் நிலாவும் இல்லைன்னா பகல் எது இரவு எதுன்னு நமக்கு தெரியாது. அதனால ஆண்டவர் சூரியனை படைச்சாரு. ராத்திரியில அந்த நிலாவை படைச்சாரு. ராத்திரியில நட்சத்திரம்லாம் இருக்கா இல்லையா? சோ அந்த நட்சத்திரத்தையும் படைச்சாரு. இதுதான் ஆண்டவர் 4வது நாள்ல படைச்ச காரியங்கள். வாவ், பாருங்க, சூரியன் எவ்வளவு பெருசா இருக்கு. அந்த சூரியனே ஆண்டவர் படைச்சிருக்காருன்னா நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன். வாவ், that is so amazing. God is so amazing. ஓகே, அடுத்து 5வது நாள் ஆண்டவர் என்ன படைச்சாரு? ஓகே, 5வது நாள் நீங்க பாத்தீங்கன்னா சகலவித நீர் வாழும் ஜந்துக்களும் ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். அப்படின்னா இந்த தண்ணியில வாழ்ற எல்லா வகையான ஃபிஷ் ஆண்டவர் படைச்சாரு. வானத்துல பறக்கிற எல்லா பேர்ட்ஸும் இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பல வகையான பேர்ட்ஸ் இருக்கு, பல வகையான மீன்கள் இருக்கு. ஓகே, இது எல்லாமே ஆண்டவர் 5வது நாள்ல படைச்சாரு. 6வது நாள் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஜாதியான காட்டு மிருகங்க, நாட்டு மிருகங்க, ஊரும் பிராணிகள், ஓகே, இதெல்லாம் படைச்சாரு. அப்படின்னா கோழி, ஆடு, மாடு, காட்டுல இருக்கிற மிருகம், வீட்டுல வளர்க்குற மிருகம், ஓகே, இது எல்லாமே ஆண்டவர் 6வது நாள் படைச்சாரு. அது மட்டும் இல்லாம 6வது நாள் ஆண்டவர் அவருடைய சாயல மனுஷனையும் படைச்சாரு. இப்ப வாரத்துல 7 நாள் இருக்கு. அப்ப 7வது நாள் ஆண்டவர் என்ன படைச்சாரு? 7வது நாள் ஆண்டவர் ஒன்னும் படைக்கல. ஆண்டவர் சொன்னாரு, இந்த படைச்சது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாமே நல்லது என்று சொல்லி 7வது நாள் ஓய்வு நாள், ரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. இட் இஸ் a rest day for all of us. நம்மளுக்கு எல்லாமே அது ஓய்வு நாள். அப்ப ஆண்டவர் படைச்ச இந்த எல்லா கிரியேஷனும் 6 நாளுக்குள்ள ஆண்டவர் படைச்சாரு. வாவ், இது எல்லாமே தேவனுடைய படைப்புகளா இருக்கு. தேவன் எவ்வளவு பெரியவர் பாத்தீங்களா? இது எல்லாமே கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறாரு. வாவ், ஓகே, இதுதான் இன்னைக்கு உள்ள பாடம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, நானும் ரூத் ஒரு பார்க் போக போறோம். அந்த பார்க்ல போயிட்டு ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போறோம். ஓகேவா? அந்த ஆக்டிவிட்டியில பார்ப்போம் நம்ம என்ன காரியம் அங்க லேர்ன் பண்ணலாம்னு. ஓகேவா? லெட்ஸ் கோ.
வந்து ஒரு பார்க் வந்திருக்கோம். இங்கே நாங்கள் என்ன ஆக்டிவிட்டி நாங்கள் செய்ய போகிறோன்னா, ஒரு பேப்பர் எடுத்துட்டு இங்கே எத்தனை வகையான இலை இருக்குன்னு கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எத்தனை இலை கலெக்ட் பண்ண முடியுது பார்ப்போமா? எத்தனை வகையான இலை. ஓகே, லெட்ஸ் கோ. சில வகையான இலைகள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை வகையான இலைகள் கலெக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்ப்போமா? 1 2 3 4 5 6 7 8. இந்த பார்க்ல மட்டும் நாங்கள் 8 வகையான இலைகள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, பார்த்தீங்களா? நானும் ரூத்தோ பார்க்ல செஞ்ச ஆக்டிவிட்டியை பாருங்க. அவருடைய படைப்பு ஒரு இலை கூட பல வகையா இருக்கு. தென் கேன் யூ இமேஜின் ஆண்டவர் படைச்ச மிருகங்கள், பறவைகள், மீன்கள் எல்லாம் எத்தனை வகை இந்த உலகத்துல இருக்கோ நம்மளால லிஸ்ட் டவுன் பண்ணவே முடியாது. ஆண்டவர் அவ்வளவு அருமையா இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு படைப்புகளும் படைச்சார். Quiz time. Thank you for watching. Jesus loves you. Kids for Christ.